வணக்கம் உறவுகளே, நாங்கள் இன்று பார்க்கவிருப்பது ஒவ்வொரு திதிகளும் அந்தந்த திதிகளுக்குரிய அதிதெய்வதைகளும் தெய்வங்களும். ஒவ்வொருவரும் பிறந்த தேதி, கிழமை, நட்சத்திரம், திதி போன்றவைகளை தெரிந்து வைத்திருப்பது மிகவும் அவசியமாகும். திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் என்று கூறுவார்கள். பிறந்த திதிகளுக்குரிய தெய்வங்களை குறித்து வழிபாடு செய்வதால் வரவிருக்கும் பிரச்சனைகள், ஆபத்துக்கள் போன்றவை தடைப்படும். அதனை அடுத்து ஒவ்வொரு திதிகளுக்குரிய அதிதேவதைகள், கிரகங்கள் மற்றும் தெய்வங்கள் பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். திதிகளும் தெய்வங்களும். பிரதமை அதிதேவதை அக்னி, கிரகம் சூரிய பகவான், தெய்வங்கள் குபேரன், பிரம்மன் மற்றும் துர்க்கை. துவிதியை அதிதேவதை பிரம்மன், கிரகம் சந்திர பகவான், தெய்வங்கள் பிரம்மன் மற்றும் வாயு தேவன். திருதியை அதிதேவதை பார்வதி தேவி, கிரகம் செவ்வாய் பகவான், தெய்வங்கள் சிவன் மற்றும் சக்தி அக்னி. சதுர்த்தி அதிதேவதை விநாயகர், கிரகம் புதன் பகவான், தெய்வங்கள் விநாயகர். பஞ்சமி அதிதேவதை நாகதேவதை, கிரகம் குரு பகவான், தெய்வங்கள் வராகி நாகதேவதைகள். ஷஷ்டி அதிதேவதை முருகன், கிரகம் சுக்கிர பகவான், தெய்வங்கள் முருகன். சப்தமி அதிதேவதை சூரியன், கிரகம் சனி பகவான், தெய்வங்கள் சூரியன் மற்றும் சந்திரன். அஷ்டமி அதிதேவதை சிவபெருமான், கிரகம் ராகு பகவான், தெய்வங்கள் காலபைரவர், காளி மற்றும் துர்க்கை. நவமி அதிதேவதை அம்பிகை, கிரகம் சூரிய பகவான், தெய்வங்கள் சரஸ்வதி. தசமி அதிதேவதை யமதர்மன், கிரகம் சந்திர பகவான், தெய்வங்கள் வீரபத்ரர், யமதர்மன், துர்க்கை. ஏகாதசி அதிதேவதை ருத்ரன், கிரகம் செவ்வாய் பகவான், தெய்வங்கள் விஷ்ணு பகவான் மற்றும் ருத்ரன். துவாதசி அதிதேவதை விஷ்ணு, கிரகம் புதன் பகவான், தெய்வங்கள் மகாவிஷ்ணு சுக்கிரன். திரையோதசி அதிதேவதை மன்மதன், கிரகம் குரு பகவான், தெய்வங்கள் மன்மதன் மற்றும் நந்தி. சதுர்த்தசி அதிதேவதை மகாகாளி, கிரகம் சுக்கிர பகவான், தெய்வங்கள் காளி மற்றும் ருத்ரன். பௌர்ணமி அதிதேவதை பராசக்தி, கிரகம் ராகு பகவான், தெய்வங்கள் லலிதாம்பிகை, அபிராமி. அமாவாசை அதிதேவதை சிவன் மற்றும் காளி, கிரகம் சனி பகவான், தெய்வங்கள் குலதெய்வம். திதி என்ற வடமொழி சொல்லுக்கு தொலைவு என்று அர்த்தம். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே உள்ள தூரம்தான் திதி எனப்படுகின்றது. அமாவாசை தினத்தன்று சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருப்பார்கள். பௌர்ணமி அன்று இருவரும் நேர் எதிராக இருப்பார்கள். சூரியனிலிருந்து சந்திரன் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு தூரம் விலகிச் சென்றுள்ளார் என்பதை குறிப்பதே திதியாகும். அமாவாசை அன்று சேர்ந்து இருக்கும் சூரியனும் சந்திரனும் பிரதமை அன்று பிரிந்து பின்னர் மீண்டும் சேருவதற்கு 30 நாட்கள் ஆகின்றன. இந்த 30 நாட்களும் 30 திதிகள் ஆகும். அதாவது சந்திரனை மையமாக கொண்டு கணிக்கப்படும் காலக்கணிப்பில் திதிகள் முக்கியத்துவம் பெறுகின்றது. திதிகளில் வளர்பிறையில் துவிதியை, திருதியை, பஞ்சமி, சப்தமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி ஆகியவை விசேஷமானவை. தேய்பிறையில் துவிதியை, திருதியை, பஞ்சமி மூன்றும் சிறப்பான சுபதிதிகள் ஆகும். சுப காரியங்களில் ஈடுபடலாம். திதி என்றால் ஏதோ திவசம் கொடுப்பது என்று பலரும் நினைக்கின்றார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. அதனை அடுத்து திதி என்றால் என்னவென்றும் அதன் பொருள், திதிகளின் பெயர்கள் மற்றும் அதனுடைய பணிகள் என்ன என்பதையும் பார்ப்போம். நம் முன்னோர்கள் நமக்காக வகுத்து சென்ற பஞ்சாங்கத்தின் ஒரு முக்கிய அங்கமே திதிகளாகும்.
திதிகளின் வரலாறு. ஒருமுறை சந்திர பகவான் சிவபெருமானிடம் சென்று முழுநூறு வேளையும் மாதம் 30 நாட்கள் பார்ப்பதற்கு மிகவும் கடினமாக உள்ளது என்று வருந்தினார். அதனால் சந்திர பகவான் மீது கருணை கொண்ட சிவபெருமான் அவருக்கு திதிகளை வேலையாட்களாக நியமித்தார். அதன்படி சந்திர பகவானுக்கு மாதத்தில் முழுநூறு வேளையாக பௌர்ணமி நாளும் மற்ற நாட்களில் திதிகள் அவரை மேற்பார்வை செய்யும் நாளாகவும் வழங்கப்பட்டது. சூரிய பகவானின் ஒளியானது சந்திர பகவானோடு இணையும் போது தோன்றுவதே அமாவாசையாகும். அமாவாசை முடிந்து பௌர்ணமி தோன்றுவதற்கிடையில் 14 நாட்கள் உள்ளன. இந்த 14 நாட்களே திதிகளாக கருதப்படுகிறது. அமாவாசைக்கு பிறகு வரும் திதிகளை சுக்லபட்சம் வளர்பிறை என்றும், பௌர்ணமிக்கு பிறகு வரும் திதிகளை கிருஷ்ணபட்சம் தேய்பிறை என்றும் அழைக்கப்படுகின்றது. உங்களுக்கு இந்த கருத்து பதிவு பிடித்திருந்தால் என் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உறவுகளே. நன்றி.